வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல கந்தன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு சந்தைக்கு போய் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்து தன்னோட மளிகை கடையில வச்சு ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருந்தாரு. அதே கிராமத்துல கந்தன் கடைக்கு பக்கத்திலேயே லக்ஷ்மி அம்மா கடை இருந்தது. அவங்க பழ வியாபாரி, பழத்தெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா கடைக்கு கந்தன் வந்தாரு. கந்தன் லக்ஷ்மி அம்மா கிட்ட, எனக்கு உங்ககிட்ட இருக்க எடை கருவிய கொடுங்க, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, நான் 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கிட்ட கேட்டாரு. லக்ஷ்மி அம்மாவும் அவர் சொன்னதை கேட்டுட்டு, சரி என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கறேன், ஆனா எனக்கு 2 நாள்ல திரும்ப கொடுத்துருங்க, எனக்கும் தேவைப்படுது கடைக்கு, 2 நாள்ல கண்டிப்பா நீங்க திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு கந்தன் கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு எடை கருவியை எடுத்துட்டு வந்து கந்தன் கிட்ட கொடுத்தாங்க. கந்தன் அதை வாங்கிக்கிட்டு, நான் 2 நாள்ல திரும்ப கொடுத்துட்றேன், என்னோட கருவி உடைஞ்சிருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவரோட கடைக்கு வந்துட்டார். 2 நாள் கழிச்சு லக்ஷ்மி அம்மா கந்தன் கடைக்கு போனாங்க. என்கிட்ட இருந்து வாங்கின எடை கருவிய கொடுங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கந்தன் கிட்ட லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க. ஆனா அதுக்கு கந்தனும், எடை கருவியா, அத ஒரு எலி சாப்பிட்டுருச்சு, என்கிட்ட இல்ல இப்ப அது அப்படின்னு லக்ஷ்மி அம்மாட்ட கந்தன் சொன்னாரு. அத கேட்ட லக்ஷ்மி அம்மா என்ன செய்யறதுன்னே தெரியாம திரும்ப அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா கந்தன் வீட்டுக்கு வந்து, நான் சந்தைக்கு போறேன், நிறைய பொருள் அங்க கம்மி விலையில கிடைக்குது, நீங்க வரீங்களா, போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கந்தனை கூப்பிட்டாங்க. அதுக்கு கந்தனும், இல்ல எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால இன்னைக்கு வர முடியாது, நீங்க வேணா என்னோட பையனை கூட்டிட்டு போறீங்களா, பொருள் எல்லாம் வாங்கி அவன்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் பையனை உங்க கூட அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு கந்தன் சொன்னாரு. சரின்னு லக்ஷ்மி அம்மாவும் கந்தனோட பையனும் கூட்டிக்கிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கந்தன் அவர் கடையில நின்னுக்கிட்டு, ரொம்ப நேரம் ஆகியும் பையன் இன்னும் வீட்டுக்கு வரலையே, பையன் எங்க போயிருப்பான், லக்ஷ்மி அம்மா கூட தானே கடைக்கு போனா, இன்னும் காணுமே, சாயந்தரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் லக்ஷ்மி அம்மா கடையில போய் அவங்க கிட்டயே கேட்போம் என்னாச்சுன்னு, எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு லக்ஷ்மி அம்மா கடைக்கு. இவரு லக்ஷ்மி அம்மா கடைக்கு போகும்போது அவங்க போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்ததை பார்த்துட்டு லக்ஷ்மி அம்மா வந்தாங்க. என் பையன் எங்க, சாயந்தரம் ஆக போது இன்னும் காணும், உங்க கூட தானே வந்தா, அமுச்சு வச்சேன், எங்க இன்னும் வரல அப்படின்னு லக்ஷ்மி அம்மாட்ட கந்தன் விசாரிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு லக்ஷ்மி அம்மா, உங்க பையனை ஒரு பெரிய கொக்கு தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு, காலையிலேயே பறந்து போயிடுச்சு, நாங்க சந்தைக்கு போற வழியில, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கந்தன் கிட்ட சொன்னாரு. இத கேட்ட கந்தன்,
கொக்கு எப்படி அவ்வளோ பெரிய பையனை தூக்கிட்டு போகும்? அது சாத்தியமே இல்லையே. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியலையே அப்படின்னு கந்தன் லக்ஷ்மி அம்மாட்ட கேட்டாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா, எடைக்கருவியை எலி சாப்பிடும்போது உங்க பையனை கொக்கு தூக்கிட்டு போகாதா? இதெல்லாம் நடக்கதான் செய்யும் அப்படின்னு கந்தன் கிட்ட லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. இப்பதான் கந்தனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. உடனே அவரு இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி அவரோட கடைக்கு வேக வேகமா போய் அந்த எடைக்கருவியை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மி அம்மாட்ட கொடுத்தாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்களோட எடைக்கருவியை நீங்களே வச்சுக்கோங்க, என் பையனை கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு கந்தன் சொன்னாரு. லக்ஷ்மி அம்மாவும், உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன், பயப்படாதீங்க, உங்க பையன் அப்பவே உங்க வீட்டுக்கு போயிட்டான், உங்க வீட்டுல விட்டுட்டு தான் நான் என் கடைக்கே வந்தேன், இனிமேலாவது இந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. நாம எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாத்த கூடாது.